என்னது இது? என் போட்டோ உள்ள இருக்கு. ஐ லவ் யூன்னு வேற எழுதியிருக்கு. வசுவோட கையெழுத்து தானே இது? அப்போ வசு என்ன லவ் பண்றாளா? என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலையே. என்னது இது? புது குழப்பமா இருக்கு. குழப்பம் மட்டும் இல்ல, அதிர்ச்சி, ஆச்சரியம் எல்லாமா இருக்கு. நான் பார்க்கறப்பெல்லாம் வசு ஒரு போட்டோ வச்சு பார்த்துட்டு இருந்தா. அது இளமாறன் போட்டோ நினைச்சுதானே இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன். ஆனா அந்த இளமாறன் போட்டோ 5/6 இருக்கு. என் போட்டோ தனியா இருக்கு. கிரீட்டிங் கார்டில் ஐ லவ் யூன்னு வேற எழுதியிருக்கு. அது வசுவோட கையெழுத்து தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ வசு என்ன லவ் பண்றாளா? இது என்ன புது குழப்பமா இருக்கு? இதை நான் யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயமா இருக்கே. இந்த விஷயத்தை நாமளே போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதை வசுக்கிட்டே கேட்டுருவோம். அதுதான் கரெக்ட். சொல்லுங்க அர்ஜுன் சார். வசு எங்க இருக்க? கோயில்ல தான் சார். நீ அங்கேயே இரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானே அங்க வரேன். என்ன அர்ஜுன் சார் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு? என்ன முக்கியமான விஷயம்? அதுவும் கோயிலுக்கே வந்து பேசுறேன்னு சொல்றாரு. கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம்னு பாப்போம். ஏய், மாப்பிள்ளை எங்கப்பா? ஆளைய காணோம். இங்க இருக்கானா? என் பையனை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கல. அதான் கல்யாண காலம் வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. மச்சான், மாப்பிள்ளையா இங்க நிக்க வச்சிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு மாமா. பரவாயில்ல மாமா, இங்கே இருக்கேன். ரூம்ல போய் உட்காரலாம். வாங்க வாங்க மச்சான். சரி மாமா. உங்களை எங்க நான் தேடுறது? சும்மா பேசிட்டு பண்ணி வந்து நின்னுட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள அங்க பாரு. மாப்பிள்ள, அங்க உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியுது மாமா. நம்மள பொண்ணு பார்க்க வர சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புனவங்க தானே இவங்க. ஆமாண்டா மாப்பிள. யாருக்கு எந்த சம்பந்தம் அமையணுங்கிறது அந்த கடவுளோட சங்கல்பம். என்ன தம்பி, மாப்பிள்ளையும் மாமாவும் தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே, இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்க்க போனோம் இல்லையா, அந்த பொண்ணு தானே அது. அண்ணே, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இதோ இங்க உட்கார்ந்துருக்க இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணு வேலை பார்க்குற கம்பெனியோட முதலாளி JKR குரூப்ஸோட சேர்மேன் அர்ஜுனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குண்ணே. பொண்ணு பார்க்க போனப்போ அவளும் அவ முதலாளியும் ஒன்னா இருக்கிற போட்டோ என் கைக்கு கிடைச்சது பாருங்க. அதை மட்டும் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க எங்க மாப்பிள்ளைக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா ஏற்பாடு பண்ணி இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. நடத்த சரியில்லாத இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா என் மாப்பிள்ளை வாழ்க்கை என்ன இருக்கும்?
அதை யோசிச்சு பார்க்கவே மனசு பக்குன்னு இருக்குண்ணே. என்ன பண்றது, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஓனரும் இருப்பாங்க. சரி, கல்யாணம் ஆக போகுது, இப்ப போய் எதுக்கு இதை பேசிக்கிட்டே? ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் சரிதான். மாப்ள வாட போலாம். வாங்க. அர்ஜுன் சார் என்னையே இங்கே இருக்க சொன்னார்னு தெரியாது. அவர் ஏன் வரலன்னு எனக்கு புரியல. நான் நம்புறது ஒண்ணு மட்டும்தான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அந்த அப்பாவி பொண்ணு மீனாட்சியை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆனாலும் என் மனசு அர்ஜுன் சார் கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டே இருக்கு. யாருக்கும் எந்த வருத்தமும் வராம என் அர்ஜுன் சார் கூட சேர்த்து வச்சிரு. வசுவோட லவ்வை கன்ஃபார்மாக நம்ம ஏற்றுக்க கூடாது. அப்படி ஏற்றுக்கிட்டா இந்த சொசைட்டி கண்டிப்பாக அவளை தப்பாக தான் பேசும். அவள் மனசில் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இளமாறன் தான். வசு கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசவே கூடாது. அப்படி அவள் கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். என் மனசு இதுவரைக்கும் இவ்ளோ கஷ்டப்பட்டதே இல்ல. எதுக்காக நான் இவ்ளோ நாளா காத்திருந்தனோ, எந்த சம்பவம் முடிஞ்சதுமே என்னோட கனவு முடிய போறதா நினைச்சனோ, அந்த சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது. என் மகனுக்கு ஒரு நல்ல மனைவி வரணும். வீட்டுக்கு வரப்போற மருமக லக்ஷ்மி கடாட்சமா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க. அதத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். என் புள்ள திருந்தி வந்தது, மாறி வந்ததெல்லாம் பெருசில்ல. அப்பெல்லாம் இந்த குடும்பத்து புள்ள ஒரு பொறுப்புள்ள மகனா இருக்கணும்னு மட்டும்தான் என்னோட மனசு துடிச்சுது. ஆனா இப்போ அவன் மூலமா குடும்பத்துக்கு வரப்போற மருமக என் எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்தவளா இருக்கணும்னு தான் என் மனசு துடிக்குது. எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதானே. நாளைக்கு அர்ஜுன் ஒரு நல்ல முடிவை சொல்லணும். அந்த முடிவுல தான் இந்த குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தான் பொண்ணு எடுக்கணும். அவரோட தங்கச்சி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. நான் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இளமாறன்.
நீ மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. யாருக்கும் எந்த வருத்தமும் வராம என் அர்ஜுன் சார் கூட சேர்த்து வச்சிரு. சார், என்ன சார், ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. சாரி சார், ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்ல வசு, லைஃப்ல நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தவன் ஒருத்தன் இப்படித்தான் தன்னை மறந்து ஒரு கட்டத்துல ப்ராப்பரா யோசிக்கணும். பண்ண அத்தனை தப்புக்கும் பிராய்ச்சித்தம் தேடணும். அதுக்கு இந்த மாதிரி தனிமை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அர்ஜுன் சார்? கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன் வசு. ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதே எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு காரணமா நானே இருந்திருக்கேன் வசு. ஒரு டைம் மிஷின் மேல ஏறி அப்படியே பல வருஷங்கள் பின்னாடி போய் தவற விட்ட வாழ்க்கைய, தப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையா திரும்ப வாழணும் போல இருக்கு வசு. சார், யதார்த்தத்துல தவற விட்ட வாழ்க்கைய யாரும் வாழ முடியாது சார். ஆனா தப்பில்லாம வாழலாம். தவறு இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம் வசு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்புலையும் இன்னொருத்தரோட ஏமாற்றம் இருக்கும். உனக்கு புரியும் நினைக்கிறேன். அது புரிஞ்சதால தான் சார் யாரோட எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியும் வசு? எல்லாரோட எதிர்பார்ப்போட என்னோட எதிர்பார்ப்பு எப்படி ஒத்துப்போன்னு நினைக்கிற? உங்க முடிவால எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கன்னா அவங்க எதிர்பார்ப்போட உங்க முடிவும் ஒத்து போறதுல தப்பில்லையா அர்ஜுன் சார்? ஏன் முடிவுங்கிறது எப்பவுமே நடுநிலையான முடிவா இருக்கும். அது உனக்கும் தெரியும். குறிப்பா ஒரு பொண்ணோட மனசு கஷ்டப்படக்கூடாது வசு. உங்க அம்மா, அத்தை எல்லாருமே பெண்கள் தானே சார்? அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க வசு. தூரமா நின்று ஆசீர்வாதம் பண்ற இடத்துல இருக்காங்க அவங்க. 1000 தான் இருந்தாலும் உங்க அம்மா சார் அவங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மீனாட்சியை மருமகளா ஏத்துக்கிறதுல துளி கூட அவங்களுக்கு விருப்பமே இல்லை சார். மருமகளுங்கிற ஸ்தானத்தை விட மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு வசு. மருமகளுங்கிறது ஒரு பொண்ணுக்கு அவங்க கொடுக்குற அந்தஸ்து. மனைவிங்கிறது நான் அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க கொடுக்குற இடம். அந்த இடத்துல யார் இருக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு வசு. சார், எல்லாரும் நீங்க இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க மனசுல இருக்கிற ஹார்ட் ஃப்ரெண்டை தூக்கி போட்டுட்டு என்னோட சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்குறீங்க. ஆனா திருத்தி எழுதுறதுக்கோ மாத்தி எழுதுறதுக்கோ கல்யாணங்கிறது பரீட்சை பேப்பர் இல்ல. இதை திருத்தலாம் முடியாது. இது உங்க அம்மாவோட மனசாட்சியா தான் நான் பேசுறேன் சார். வாழ்க்கை பரீட்சை பேப்பரு. நல்லா பேசுற வசு. ஒரு வாக்கியத்துல 2 பேரோட வாழ்க்கையை சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கத்துத்தர அளவுக்கெல்லாம் நான் பெரிய திறமைசாலி கிடையாது அர்ஜுன் சார். ஒரு சிக்கலான சிச்சுவேஷன்ல நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது வசு. இல்லைன்னா இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்காக இளமரம் வீட்டுக்கு போயிருப்பியா? அதுக்கான காரண காரியத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல சார். நிர்பந்தத்துக்கு நான் உடன்பட்டாக வேண்டிய சூழ்நிலை. நீ இப்போ இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லைன்னு சொல்றது கூட யாரோட நிர்பந்தம் வசு? ஐயோ, ப்ராமிஸா இல்லை சார். யாருமே என்கிட்ட சொல்லல. யாரோட நிர்பந்தமும் இல்லை. நானா தான் சொல்றேன். எல்லாரோட நல்லதுக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க சார். மற்றவங்க சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கைய உங்க சந்தோஷத்தை
நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க சார். இந்த விஷயத்துல மேடத்தோட விருப்பத்துக்கு மாறா நீங்க நடந்துக்காதீங்க. ப்ளீஸ் அர்ஜுன் சார். பொங்கல் போதுமா போதுமா வாங்கினது போதும். போமா என்ன போமா நீ போமா நீ போ. கொடுங்க 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 தாராளமா கொடுங்க. என்னங்க இதுல வச்சு ஐயோ, கொடுங்க. நிறைய கொடுங்க. இலையா இருந்தா பெட்டர். போடுங்க போடுங்க தாராளமா இன்னும் கொஞ்சம் போடுங்க. அட ஐயோ, என்னங்க உங்க அப்பா வீட்டு சொத்தா போது இப்படி நல்லா ஆமா, அள்ளி எடுத்து உங்களுக்கு வைக்க வேணும். வேண்டாமா? பிரசாதம்னா இப்படி கொடுக்கணும். ஐயோ. வாங்கிக்கவாமா. ஆனந்த், அர்ஜுன் எப்போ வரேன்னு சொல்லியிருக்கான்? அண்ணன் இப்போ வந்துருவாருமா. அவன் மனசு மாறணும் ஆனந்த். நாம எல்லாரும் நினைக்கிறது நடக்கணும். அதைத்தான் நான் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்குமா. நீங்க அண்ணன் கிட்ட கோவப்படாதீங்க. மம்மி, மாமா எதுக்கு நம்மள இங்க வர சொன்னாரு? அதுக்கு தானே வந்திருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். பாத்தியாடி நச்சு, நான் உன்னை நினைச்சேன். கரெக்டா மணி அடிக்குது. நீ வேணா பாரு, நான் நினைச்சதான் நடக்க போகுது. ஆமா, நீ என்ன மம்மி நினைச்ச? அர்ஜுன் கல்யாணத்துக்கு நிச்சயமா ஓகே சொல்ல மாட்டான். அன்னைக்கு அண்ணி பேசினதுல அர்ஜுன் மனசு மாறி இருப்பான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறான் பாரு. நிஜமாவா மம்மி? ஆனா அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் இடைஞ்சலா நிக்கிறாளே. அதான் இப்ப அந்த மீனாட்சி குறுக்க வந்திருக்காளே. அர்ஜுன் மனசுல நினைக்கிறது நிச்சயமா நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. பாப்போம். மம்மி, நான் ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமா? என்ன டெஸ்ட்? இல்ல மம்மி, ப்ளூ கலர் காஸ்டியூம்ல யாராச்சும் நடந்து போனா நம்ம நினைக்கிற மாதிரி அது பாசிட்டிவா நடந்துரும். எல்லோ கலர் காஸ்டியூம்ல யாராச்சும் கிராஸ் பண்ணா நெகட்டிவா நடக்கும். ஓகே, இப்ப பாரு.